ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9 - 13 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, என் அன்பு தெய்வமே, அன்பின் உருவமே, அன்பை இந்த உலகத்திற்கு கொடுத்தவரே, சத்துருவை நேசித்தவரே, பகைத்தவனை அரவணைத்தவரே, பாவிகளை அன்பு செய்து மன்னிக்க வந்த அன்பு தெய்வமே, எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஞானம், எங்களுடைய எல்லா செயல்களும் குறை உள்ளதாண்டவரே. குழந்தையாக இருக்கும்போது குழந்தை போல் யோசித்தோம், பேசினோம், எல்லாம் நடந்தோம். ஆனால் ஒரு சில காலங்கள் வந்த பிறகு அந்த குழந்தை யோசிப்பதை, குழந்தை பேசுவது போல் நாங்கள் பேசாமல், ஒரு தகுதிக்கு ஏற்ற அந்த மெச்சூரிட்டி காலம் வந்த பிறகு எங்கள் வார்த்தைகள் எப்படி மாறினதோ அப்படியாக அறிகிற அறிவில நாங்கள் உள்ளே வரும்போது குழந்தைகளாக இருந்தோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் உம்முடைய வேத வசனங்களை கேட்க கேட்க உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க ஒரு புருஷனை போல, ஒரு உயர்ந்த மனிதர்களைப் போல, தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாழும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. அவைகளில் அன்பே பெரியது என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னேன். இந்த தெய்வீக அன்பினால் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சபையிலும் அன்பிலே நிலைத்திருந்து ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் ஆண்டவரை மன்னித்து வாழ எங்களுக்கு அருள் புரியும்படியா ஜெபிக்கிறோம். இன்று மன்னிப்பு என்று சொல்லி பேசும்பொழுது எத்தனையோ இதயங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்பா, எவ்வளவோ பாவங்களை செய்த போதிலும் கூட எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஒரு மனுஷனாய் மாற்றி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தெரிந்து கொண்டவரை இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய், அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் செபித்துக் கொள்ளுகிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிலே நிலைத்திருங்கள்.